ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த வருஷம் துக்க வெள்ளி ஆகிட்டு நாங்கள் குரிசிமலை ஏற போனோம். அதோட வீடியோ ஜேர்னி உங்களுக்கு வேண்டி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காண்டி தான் அந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா, இந்த மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரிசிமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறையூரில் இருக்குது. மறையூரில் 100 வீடு வழி, அந்த வழி தான் போகணும். இந்த குரிசிமலை ஸ்பெஷல் என்னன்னா அந்த வியூ தாங்க. அந்த வியூ பார்க்குறதுக்காக வேண்டியே வருஷம் அந்த குரிசிமலை ஏறி போகலான்னு தோணும் நமக்கு. நாங்கள் துக்கவெள்ளிக்காக வேண்டி தான் போயிருந்தோம். வருஷம் கிறிஸ்டியானிலாம் காலையில் நேரத்தில் ஒரு 7 மணிக்கெல்லாம் போல் கிளம்பிடுவாங்க. அந்த மலை ஏறி போய் அந்த மலையோட எட்ஜ் பக்கத்தில் சிலுவை இருக்கும். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அங்கேருந்து வர்றது தான் வழக்கம். வருஷம் அப்படி தான் பண்ணுவோம். அப்போ அதுக்காக வேண்டிட்டு நாங்கள் வருஷம் போவோம். இங்கே போகிறதுக்காக வேண்டிட்டு கிறிஸ்டியானியாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஹிந்து கிறிஸ்டியானி யாராக இருந்தாலும் நீங்கள் போகலாம். அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அந்த வியூ பார்க்குறதுக்காக வேண்டி தான் போயிருந்தோம். போயிட்டு அப்படியே பிரார்த்தனையும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். இதில் நடந்து போகிறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் கூட்டம் பயங்கரமாக கூடுதலாக இருந்துச்சு. இல்லைன்னா அவ்வளோக்கு கூட்டம் இருக்காது. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த பாதி வந்துட்டோம். பாதி ஏறி இது மறையூர் சிட்டி பாதியும் அப்படியே தெரியும். இது என்னோடய கேமராவில் அவ்வளோக்கு தெரியல. பார்த்தீங்களா, நீங்களாம் நல்ல கேமராலாம் கொண்டு வந்தீங்கன்னா சூப்பராக இங்கே வீடியோ எடுக்கலாம். பார்த்தீங்களா, அதுதான் முருகம்பாறை. அங்கே தான் ஜீப் ரைடெலாம் நடக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? மறையூர் காந்தலூர் ஜீப் சவாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்களா. அதோட ஸ்பெஷலு பார்த்தீங்கன்னா இந்த முருகமலையில் தான் முருகம்பாறைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அந்த ஜீப்பு சவாரிலாம் நடக்கிறது. காந்தலூருக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அதுதான் நம்ம பார்த்த பாறை. அந்த பக்கம்தான் இருக்குது. இது இங்கே நல்லா கிடைக்கல. அது அந்த பக்கம் தள்ளி போய் எடுக்கணும். நாம் வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி இல்லை. நமக்கு துக்க வெள்ளி ஆச்சரிக்கிறதுக்காக வேண்டி நம்ம சாமி கும்பிட தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு நாங்கள் மேலே கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக அவ்வளோக்கு எடுக்கலை. கொஞ்சமாக மாத்திரம் எடுத்திருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் ஆகிடுச்சி. பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும். ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. இங்கே இந்த மாதிரி ஏறி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஜூஸு, கம்மங்கூழ் இந்த மாதிரிலாம் தருவாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். பின்னாடி எல்லாம் பாட்டு பாடிட்டுருக்கோம். குயில் இதெல்லாம் கேட்டு ஏறி போகிறதுக்கே சூப்பராக இருக்கும். மேலே ஏறி போகிறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த வியூ தாங்க. இந்த வியூக்காக வேண்டிகிட்டே தாங்க இந்த கூடுதலாக இந்த ஏரியாவுக்கு வருவாங்க. இங்கே இது ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால இங்கே அவ்வளோவுக்கும் பாதுகாப்புலாம் பண்ணி வைக்கல. இங்கே எப்போவுமே ஆனையெல்லாம் வரும். அது ஒரு சீசன். அந்த டைமில் இந்த ஏரியாவுக்கு, இங்கே நடந்து போகிற ஏரியாவுக்கெல்லாம் ஆனையெல்லாம் நிற்கும். அதெல்லாம் பார்க்க முடியும். இங்கே அதுக்காக வேண்டிட்டு இங்கே ஒரு பாதுகாப்புலாம் எதுவுமே போட்டு வைக்கல. இது சும்மா தான். இங்கே அவ்வளோக்கு டூரிஸ்ட்லாம் வரமாட்டாங்க. கிறிஸ்டியானிங்க மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு போயிடுவோம். அது வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் இது கேரளாவை சேர்ந்த இடுக்கியில் கேரளாவை சேர்ந்த அந்த மறையூரில் தான் இந்த ஒரு குரிசிமலைன்ற மலை இருக்குது. இங்கே மறையூரில் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஆனால் கூடுதல் பேருக்கும் தெரியாது, போகவும் மாட்டாங்க.
இது வருஷம் வருஷம் அந்த ஒரு தடவை அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அங்கே போவாங்க. மற்றபடி அதெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இடைக்கு எப்போயாவது போவோம். பட் வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி தான் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் இந்த நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போது பார்த்தீங்களா, அந்த சிலுவை தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் இருந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறது தான். பின்ன அடுத்த வருஷம் பார்த்தா போதும். இன்னும் யாருமே அந்த பக்கம் வர மாட்டாங்க. இது பண்டிருந்தே இந்த சிலுவை இங்கே இருக்குது. அதோட எனக்கு ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு தெரியலை. அது கேட்டுட்டு வேணால் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இருந்தால் மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்கா. பாதுகாப்பு எதுவும் அவ்வளோக்கெல்லாம் இருக்காது. பாதுகாப்புலாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்குறது. அது ஃபாரஸ்ட் நம்ம வந்துட்டு 7 மணிக்கு கிளம்புனாலும் 8 மணி 9 மணி ஆயிரும் மேலே ஏறி போகிறதுக்கு. வெயிலுன்றதுனால ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பிரார்த்தனை முடிஞ்சிச்சு. பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஜேர்னி எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.